வாங்க இன்றைக்கி எல்லாருக்கும் விருப்பமான பிரெட் ஆம்லேட் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா. அதுக்கு நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேங்க. அந்த 2 முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா காரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்கு ஒரு 1/4 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கலாம். அதையும் அதிலே போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டால் தான் அந்த சுகரும் உப்பும் நல்லா கரைஞ்சி இருக்கும். இல்லைன்னா நம்ம சாப்பிடும் போது நம்ம வாயில் அப்படியே கொஞ்சமாக இதாகும். அதனால் நல்லா கலந்து விடணுங்க. அப்புறம் ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமாக 1 ஸ்பூன் வெண்ணெய் விட்டுட்டு 2 பிரெட் பீஸ் எடுத்துக்கலாங்க. அதை நல்லா 2 பக்கமும் திருப்பி போடலாம். திருப்பி போட்டாவே நல்லா கோல்டன் கலராக வந்துடுங்க. அந்த டைமுக்கு எடுத்துகிட்டு மறுபடியும் 1 ஸ்பூன் வெண்ணெய் தோசைக்கல்ல விட்டுட்டு நல்லா சூடாக இருக்கும் பொழுதே நம்ம அந்த கலந்து வச்சோம் இல்லைங்க அந்த முட்டை, அதையும் அதிலே விட்டுட்டு ஃபுல்லாக தோசைக்கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு விட்டுருங்க. நமக்கு ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் நம்ம நல்லா உடையாமல் வருங்க. அதுக்கப்புறமா அந்த 2 பிரெட் பீஸ் இருக்கு இல்லைங்க, அது 2ஐயும் வச்சுட்டு நல்லா 4 பக்கமும் மடித்து விட்டு ஒரு சைடு திருப்பி போடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா டபுள் சைடு நல்லா வெந்துருங்க. வெந்ததுக்கப்புறமா நல்லா மடித்து விடுங்க. மடித்து விட்டதுக்கப்புறமா நல்லா பீஸ் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.